நமஸ்தே சேட். அரே நமஸ்தே ஜி, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும். இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன். பாப்கோ ஜி, கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே, சனி ஞாயிறு வாங்கோ, திருப்பிட்டு போங்கோ. ஐயோ சேட், சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன். இப்பவே வட்டி முதல்ல சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு. இன்னும் 2 மணி நேரத்துல நான் ஏர்போர்ட் இருக்கணும். பிளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அரே தும் படா அத்னே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. அரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒன்னதா அசப்புல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்டேன். சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது, பொருளை கொடு. அரே பானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீது இருக்குது, நீங்க பொருளை கேக்குறீங்க, எப்படி கொடுக்கறது? சேட்டு பானு பாப்பாவும் நானு பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷன் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வர்றான். சேட்டு நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிலுக்கி பாத்துறாத, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலைகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது, நான் பிளைட்டை பிடிக்கணும், ஸ்டாண்ட கொடு. மாப்கோஜி, உங்க கையில சேட்டு பொருளை தரமாட்டான். அட கையில கொடுக்க வேண்டாப்பா, தலையில வை எடுத்துட்டு போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீத் புக்கு மேலே கையெழுத்து போட்டாதான் பொருளை திருப்பி தருவோம். இந்த ரசீது பணம் நாளே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு, நான் பொருளை கொடுக்கறேன். நீ வெயிட் பண்ணாதே, இப்ப பிளைட்டுக்கு போ. ஹரே ராம் 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 ராம், ஹரே பகவான். பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடுறானுங்க, ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே. இந்தியா டுடேல 2வது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே. இந்தியா டுடேல இன்னையில இருந்து நான் கோடீஸ்வரன் தான். அடி பாவி, இந்த ரசீதி விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்தாளே, இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடேல முதல்ல இவ்வளவு க்ளோஸ் பண்ணிருப்பேன். He's dead. Oh my God. Jackie. என்ன? ஸ்டாண்ட் ஓபனா இருக்கு. டைமர்ஸ் காணோம். ஹல்பா. ஐயோ, என் புருஷனை கொன்னுட்டீங்க. நாங்க கொல்லல. கொன்னுட்டாங்க. ஓடியாங்க. பையன் நம்ம மேல விழுந்துருச்சு. கூச்சல் போட்டு ஊரை கொட்டற. Come on, let's go. ஏ பகவான், என் புருஷனை கொலை பண்ணிட்டாங்க. நாங்க தள்ளி வாங்க. ஐயோ, ஓடாதே, போடிங்க. சின்னப்பா தான் அந்த மார்வாடியை கொன்னுட்டு பயிரங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு போயிருக்கான். ஆமா, இந்த விஷயத்தை நிரூபிக்கணும்னா எத்திராஜ பிடிச்சு பார்க்காதத பார்த்ததா சின்னப்பா கோர்ட்ல போய் சாட்சி சொன்னானே, அந்த அப்பட்டமான உண்மையை போலீஸ்ல சொல்ல வைக்கணும். அப்படி நாம சொல்ல வச்சுட்டா உன்னை மிரட்டி உன்கிட்ட இருந்து ரசீதை வாங்கிட்டு போனதும், மார்வாடியை கொலை பண்ணிட்டு அவங்கிட்ட இருந்து வைரங்களை கடத்திட்டு போனதும் சின்னப்பா தாங்கிறது தன்னால வெளியே வந்துரும். You are 100% correct. வேற வழி இல்லாம மார்வாடியை கொன்னுட்டேன். அந்த பதட்டத்தில் நான் வீட்டுல போட்டபடியே வெட்டிட்டு ஓடியாந்துட்டேன். இந்தியா டுடேல பாயிண்ட்டுக்கு வா, நான் உடனே இன்னொரு கொலையை பண்ணியாகணும். யார கொலை பண்ணும்? என் சித்தப்பனை. எத்திராஜியா? ஏன் எதுக்குன்னு விவரமா உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். என் சித்தப்பன் வைத்தியத்துக்காக வெளியூர் போயிருக்கான். அவனை அங்கேயே அப்படியே சிவலோகத்துக்கு அனுப்பணும். எத்திராஜ் நம்பர் 9 சாந்தி காலனி அண்ணா நகர். எங்கள் வைத்தியசாலையில் தங்களை 3 வாரம் தங்க வைத்து நவரக்கிளி வைத்தியம் கொடுப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்துள்ளோம்.
இம்மாதம் 22ஆம் தேதி எங்கள் வைத்தியசாலைக்கு வந்து தலைமை வைத்தியரை சந்திக்கவும். ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த படத்தில் காணும் மாடல் அழகி பானு என்பவரும் போலீஸ் அதிகாரி சக்கரவர்த்தி என்பவரும் இன்று மாலை 7 மணி அளவில் ஹீராலால் என்ற மார்வாடியை கொலை செய்துவிட்டு பொருள்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்று விட்டதாக போலீஸ் கமிஷனரிடமிருந்து எமது நிலையத்துக்கு சற்று நேரத்துக்கு முன்பு வந்த செய்தி தெரிவிக்கிறது. இவர்களை பற்றிய சரியான தகவல் கொடுப்பவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். கொலையாளிகளை பற்றிய தகவல் கொடுக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மக்கள் தொடர்பு. ஏப்பா வைத்திய சிஷியர்களே, இந்த டியூனை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அது ஞாயிறு பிடிச்ச புலிவால் என்ன படத்துல பாட்டா? ஓஹோ, நாயருக்கு வேற வேலை இல்லாம வாழை ஏன் போய் பிடிச்சாரு? തിരിച്ച് പിടിക്കാൻ കിട്ടിയില്ല, അതുകൊണ്ടാണ് അതിന്റെ വാല് പിടിച്ചത്. ஓஹோ, அதுவும் நியாயம்தான். கிட்னதை பிடிச்சிருக்கிறாரு. என்னப்பா கட்டாரி, எங்க சித்தப்பனை கொண்டு வர நீங்க என்ன காணோம்? அதோ அங்க பாருங்க, உங்க சித்தப்பா பல்லாக்குல வந்துட்டு இருக்காரு. ஏண்டா ஓய் ஓய் தம்பியா, நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சமப்பிரதேசம் எப்போ வரும்? ഉച്ചയിൽ വരും. உச்சி எப்போ வரும்? സമപ്രദേശം കണ്ടതും വരും. அட என்னடா குழப்புறீங்க? നിങ്ങളാണ് കുഴപ്പിക്കുന്നത്, ഞങ്ങളല്ല. മിണ്ടാതെ വായ പൊത്തിട്ട് വരുന്നുണ്ടോ? குருவி நம்ம வலையில விழுந்துருச்சு. இனிமேல் லேகியம் பண்ணிட வேண்டியதான். வந்தவனுக்கு சித்தப்பனை இறக்கி வச்சுட்டு போட்டோம், அப்புறம் நம்ம கதையை வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஒளிஞ்சுக்குவோம். ஆல் அவுட். സാറേ, നിങ്ങൾ ഇവിടെ തന്നെ ഇരിക്കണം, ഞങ്ങൾ കാട്ടിൽ പോയിട്ട് വരാം. என்னய்யா இது? என்ன தனியா விட்டுட்டு நீங்க ஏன் காட்டுக்குள்ள போறீங்க? സാറേ, ഞങ്ങള് മൂലിക പറിച്ചിട്ട് വന്ന് അരച്ച് പിഴിഞ്ഞ് குடிக்க போறீங்களா? ഞങ്ങൾക്ക് കുടിക്കാനല്ല, സാറിനെ അതില് മുക്കി ചവിട്ടി ചവിട്ടി പിഴിയണം. എന്നിട്ട് കരയുന്ന അരുവിയിൽ മുക്കി മുക്കി എടുക്കണം. சொல்லும் போதே மூச்சு திணறுதே. അതിനുശേഷം വെള്ളത്തിലിരുന്ന് കരയ്ക്ക് എടുക്കണം. എന്നിട്ട് നിർവാണമാക്കി അരമണിക്കൂർ നേരം വെയിലിൽ ഉണക്കാൻ വെക്കണം. സാറേ, ആനയുടെ ബലമാ. പരീക്ഷിച്ചു നോക്കുകയാണെങ്കിൽ സാറിന്റെ തുമ്പിക്കൈ പാറത്തുളയ്ക്കും. அப்படின்னா காட்டுல இருக்க ஒரு மூலிகையை விடாம புடிங்கிட்டு வாங்க. ஓ. என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க, நான் அப்படி கொஞ்சம் விளாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா, அடாடாடாடாடா, என்ன இயற்கை அழகு, காத்து. நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம். இருக்கட்டும், ஹனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டு வர்றேன். யாரு இந்த ஆளு? அசப்புல நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிறான். வணக்கம். குரலும் அவன் மாதிரியே இருக்குது. மாதிரி இல்ல, நான் சின்னப்பாவே தான். நீ எங்கடா திடீர்னு இங்க வந்திருக்கிற? உனக்கு கடைசி கடமையை செய்ய ஆ? வந்திருக்கேன். கடைசி கடமையா? ஆமா, நான் காதலிச்ச பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர நீ பாப்பேன்னு நினைச்சேன். அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல, செத்தப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த சித்தப்பாவை இப்படி பேசுறியே, அது பெரிய துரோகம். நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம். ஆனா ஆண்டவன் எனக்கு யோகத்தை கொடுத்திருக்கான். பல லட்சம் பொறுமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன். வைரம்மா? ஆமா, உனக்கு எப்படி கிடைச்சது? பக்கத்து வீட்டு பானுகிட்ட பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு நீ நேர்ல பார்த்ததையும் என்கிட்ட சொன்னல. அதை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டினேன். அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு. கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்சேன். முடிவு, வைரங்கள் என் கையில. அதுக்கு தடையா இருந்த மாறுவாடிய ஒரே அடியில கொன்னுட்டேன். அட கொலகார பயல! ஒரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு. உள்ளங்கைய அரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு கொலை பண்ணவும் தயாராகிட்டேன். இப்ப யார கொலை பண்ண போற? அவசரப்படாதப்பா. இவ்வளவு சொன்னவன் அதை சொல்ல மாட்டேனா? ஒரு கட்டாரி. இவனுங்க யாரா? அடிமாடு பிடிக்கிறவனுங்களா? இல்ல, உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க. என்ன ஏன் கொல்லணும்? சின்னப்பாக்கு எதிரா இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான். உங்களை தீர்த்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம். இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அட பாவிங்களா, என்ன கேட்காம என் பாடிக்கு விலை வச்சிட்டீங்களா? ஆமா, இத பாருங்க பெரியவரே, நீங்க விபத்துல செத்துட்டதா ஊரை நம்ப வைக்கணும். அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம். யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து வலிக்கு விழுந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும். அதுக்கு தான் நாங்க இந்த காவி உடையெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கோம். இது நான் கொடுத்த ஐடியா. மரியாதையா ஓடி போய் அந்த டோலியில உட்கார்ந்துக்க. இல்ல எங்க ஆளுங்கிட்ட நீ குத்துப்பட்டு சாவ. ஐயோ, இன்னும் குத்தவே இல்ல, அதுக்குள்ள என்ன நோய் நோய்? குத்திராதீங்க. ஏற்கனவே நான் சக்கரை வியாதிக்கார. புண்ணு வந்தா ஆறாது. நானே போய் படுத்துக்கிறேன். போயா. இதோ ஓடிட்டேன். அட பாவி சின்னப்பா, உன்னை வளர்த்ததுக்கு ஒரு பிரண்டைய வளர்த்திருந்தா ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கும். மேல காடு இருக்கு, அங்க போய் பிரண்டை வளர்க்கறனால வாழ, உருண்டை வளர்க்கறனால வாழ. போகும்போதும் புலம்பிட்டு உட்காரியா. தூக்குங்கடா. ஒய்யா ஒய் ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யா ஒய்யா ஒய் ஒய்யா. நிறுத்துக்கடா. என்ன அவனுங்க பாடின டியூனையே நீங்களும் பாடுறீங்க? புதுசா பாடி தொலைங்க. உனக்காக மியூசிக் தியேட்டர்ல மாத்த முடியாது. மேல போ.
ஏற்கனவே அங்க நல்ல மியூசிக் தியேட்டருக்கு எல்லாம் போயிருக்காங்க. போய் லேட்டஸ்ட் டியூன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க. போயா விட என்னையா டியூன் வேண்டி இருக்கு. போயா ஒய்யா ஒய் ஒய்யா. நாங்க சொன்னபடி உன் சித்தப்பனை கொன்னுட்டோம். இப்போ சொல்லு, வைரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? நீ இன்னொரு கொலை செய்ய வேண்டி இருக்கு. அதை செஞ்சு முடி. அப்புறம் வைரத்தை பங்கு போட்டுக்குவோம். அடுத்த ஆள் யாரு? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் வேற யாரும் இல்ல, பானுவோட காதலன் சக்கரவர்த்தி. அவன் எந்த நேரமும் என்ன தேடி இங்க வரலாம். அவனை தீர்த்து கட்டணும். அதுக்கு முன்னால ஒன்ன தீர்த்து கட்டணும். என்னடா பாக்குறீங்க? நான் தான். சித்தப்பா, செத்தவங்க ஆவியா மாறுறதுக்கு குறைஞ்சது 15 நாளாவது ஆகும். நீ எப்படி 15 நிமிஷத்துல மாறின? எனக்கு ஒரு அவசர பிரச்சனை, அதுதான் வந்துட்டேன். அப்படி என்ன அவசர பிரச்சனை? அடைய கொலகார பாவி, உன்னை இப்படியே விட்டுட்டா இந்த கொலை பண்றத நீ குடிசை தொழிலாக்கிடுவ. உனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்து உன்னை ஜெயில போடணும். அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரை கையோட கூட்டு வந்திருக்க. யமலோகத்துல கூட போலீஸ் இருக்கா? நான் ஏன்டா யமலோகத்துக்கு போறேன்? உங்க ஆளுங்க என்ன பாதாளத்துல தள்ளி விட்ட உடனே சக்கரவர்த்தி தம்பி வந்து என்ன காப்பாத்திட்டாரு. சக்கரவர்த்தி வந்துட்டானா? எஸ் மிஸ்டர் சின்னப்பா, எங்க அந்த வைரம்? தம்மா துண்டு வைரத்துக்கு எத்தனை பேர் பங்குக்கு வருவீங்க? ஷட் அப். நீ செஞ்ச அத்தனை குற்றங்களுக்கு ஆதாரம் இருக்கு. நீ கட்டாரையும் சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. சட்டமாவது விட்டமாவது உங்க 3 பேரையும் உயிரோட விட்டா தானே? கட்டாரி போங்கடா. வைரத்துல உனக்கு பங்கு கிடையாது. உதவாங்க வச்சுட்டியாரா பாவி. போலீஸ்கார வராண்டா, ஓடியாங்கடா. ஆசை இருந்தா எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. சார், ப்ளீஸ் லிசன் டு மீ. நடந்தது விளக்கமா நான் சொல்றேன். உன் விளக்கம் எதுவும் தேவையில்லை. நீ ஒரு போலீஸ் ஆபீசர். ஆனா இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு என் முன்னாடி கைதியா வந்து நிப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. You are a disgrace to our department. சார், மார்வாடியை கொலை பண்ணது நான் இல்ல, இந்த சின்னப்பா தான். இவர் எதுக்காக அந்த கொலை செய்யணும்? அது காரணம் இருக்கு சார். எங்க வீட்ல இருந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல கள்ளக்கடத்தல் வைரங்களை எங்க அண்ணன் பூபதி ஒளிச்சு வச்சிருந்தான். இந்த விஷயத்தை கோர்ட்ல நான் சொல்லாம மறைச்சிட்டேன். சின்னப்பா அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எனக்கு உதவி செய்யற மாதிரி கோர்ட்ல போய் சாட்சி சொன்னாரு. என் வீட்டுக்கு வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணாரு. சின்னப்பா கூண்டுல ஏறி சாட்சி சொன்னதுக்காக அந்த அடமான ரசீது என்கிட்ட சன்மானமா கேட்டாரு. ரசீதுக்கு பின்னாடி உள்ள பின்னணி என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்னப்பா வைரங்களை கைப்பற்றதுக்கு முன்னாடி அவரை பிடிச்சு போலீஸ் ஒப்படைக்கணுங்கிறதுக்காக பானு கூட்டிட்டு அடகு கடைக்கு போனேன். அதுக்குள்ள சின்னப்பா மார்வாடியை கொன்னுட்டு வைரங்களை எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எங்களை குற்றவாளியாக்கிடுச்சு. நாங்க நிரபராதி நிரூபிக்கணும்னா எதிராஜ கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி உண்மைகளை சொல்ல வைக்கணும். அந்த கட்டாயத்துக்காக தான் அவரை தேடி நாங்க இங்க வந்தோம். ஆனா அதுக்குள்ள இந்த சின்னப்பா இந்த ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்களை முந்திக்கிட்டு எதிராஜ கொலை பண்ண இங்க வந்துட்டாரு. சரியான நேரத்தில் நான் போய் அவரை காப்பாத்திட்டேன். ஆமா சார், தம்பி சொல்றது உண்மைதான். பானு வீட்டுல நடந்த அந்த அசம்பாவிதத்தை கண்ணால பார்த்தது நான் தான். அந்த விஷயத்தை சின்னப்பா கிட்ட நான் சொன்னேன். இந்த கிராதக நான் வெளியூர் வந்ததை சாதகமா எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடி இருக்கான் சார். இவனையும் இவன் பின்னால இருக்கிற ஆட்களையும் முட்டிக்கு முட்டி தட்டி விலங்க போட்டு கொண்டு போங்க. சக்கரவர்த்தி,
உன்னை நான் தப்பா இட போட்டேன். ஐம் சாரி. சரியான நேரத்துல வந்து எதிராஜை காப்பாத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கொலகாரனை கண்டுபிடிக்க பெருமுயற்சிகள் எடுத்திருக்கிறேன். பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். மிஸ் பானு, ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை உன்னுடைய வருங்கால கணவரா தேர்ந்தெடுத்திருக்கேன். வாழ்த்துக்கள். சக்கரவர்த்தி, இந்த கூட்டத்தை கைது பண்ணி மெட்ராஸு கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. எஸ் சார். பூபதியின் கொலை வழக்கில் வீடியோ கடை அதிபர் எத்திராஜ் கொடுத்த வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த கொலை வழக்கில் சந்தேகத்தின் சலுகையை பானுவுக்கு வழங்கி அவரை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். சின்னப்பா மீதும் கட்டாரி கோஷ்டி மீதும் தொடரப்பட்டிருக்கும் வழக்கு விசாரணை கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு எடுத்துக் கொள்ளப்படும். எந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சொன்னாரா? என்னடா கோர்ட்ல விட போடுறீங்க? அதுவரை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் காவலை நீடிக்கும்படி உத்தரவிடுகிறேன். காவல்னா என்ன? 5 நாளா 5 வருஷமா? இந்தியா டுடேல ஒண்ணுமே புரியலையாப்பா. இத்துடன் கோர்ட் கலைகிறது. அடே சின்னப்பா, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தாலி கயிறை என் கையால எடுத்து கொடுத்து உன்னை கட்ட சொல்லான்னு நினைச்சேன். நீ என்னடான்னா தூக்கு கயிறை கையில எடுத்துக்கிட்ட. கெடுவான் கேடு நினைப்பான். நடமேன் சார், இந்தியா டுடேல இந்த மேன் சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பர் டே 1000 2000 சம்பாதிக்கிற வீடியோ கேமரா மேன் ஜென்ட்லா கூப்பிடுங்க சார். நடடா ராஸ்கல். இது நல்லா இருக்கு. இதைய ஃபாலோ பண்ணுங்க.